ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். போலி மருந்து இந்தியா மட்டுமல்லாமல் இலங்கைக்கும் கடத்தப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பகிரங்க குற்றச்சாட்டு. புத்தாண்டை முன்னிட்டு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி. தட்டாஞ்சாவடி மாதா கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு. போதை கும்பலை தட்டி கேட்ட வாலிபர் அடித்து கொலை. உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பாதுகாப்பு பணியில் சிறப்பாக செயல்பட அறிவுறுத்தல். புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளரின் வீடியோ வைரல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தயாரான போலி மருந்துகள் இலங்கைக்கும் கடத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திடுக்கிடும் தகவல் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்த நிர்வாகிகள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். மத்திய அரசு பாரதியார் பெயரை போற்றுவதும் மறுபுறம் அவரை களங்கப்படுத்துவதும் மோடி அரசின் வேலையாக உள்ளது என அவர் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கியின் பெயரில் பாரதியார் பெயரை மத்திய அரசு நீக்கியதன் உள்நோக்கம் கொண்டது என்று அவர் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி ஆளும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் 10% வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எந்த ஒரு புதிய திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என கூறிய அவர், 2 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்று கூறியவர்கள் 2100 பேருக்கு கூட வேலைவாய்ப்பு வழங்கவில்லை என தெரிவித்துள்ளார். போலி மருந்து விவகாரத்தில் 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் இதில் நேரடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் கைது செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ள அவர், பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த முக்கிய அரசியல் புள்ளிகள் கையூட்டு பெற்று இருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். முதலமைச்சரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என கூறிய அவர், சபாநாயகர் நேரடியாக சம்பந்தப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து தயாரிப்புக்கு துணை போனவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை வழக்கு விசாரணை சுதந்திரமாக நடைபெறாது என்றும் இவர்கள் அழுத்தம் கொடுப்பார்கள் என தெரிவித்துள்ள அவர், வழக்கு விசாரணை சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்றால் நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் நடக்க வேண்டும் என கூறியுள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகிய ஆட்சியாளர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். போலி மருந்து வழக்கில் பாரதிய ஜனதா கட்சியினர் சம்பந்தப்பட்டிருப்பதால் சிபிஐ வைத்து மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் மூடி மறைக்க பார்ப்பதாகவும் இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்பி கால தாமதப்படுத்த முயற்சிகள் நடந்து வருவதாகவும் கூறியுள்ளார். இந்த வழக்கை முறையாக சிபிஐ விசாரிக்கவில்லை என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட போலி மருந்து இந்தியா மட்டுமல்ல இலங்கைக்கும் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இது குறித்தும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதிய பேருந்து நிலையத்தில் ஊழல் நடைபெற்றது போல அண்ணா திடல் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டதிலும் ஊழல் நடந்திருப்பதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டினார். இந்த ஆட்சியில மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், அது பாரதிய ஜனதா கட்சி இதை விட மோசம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு வருடத்திற்கு புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் இந்த 5 வருடங்களில் 2.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் 2100 பேருக்கு கூட வேலை வாய்ப்பு கொடுக்கல. இதுதான் பாரதிய ஜனதா என்ஆர் கட்சியினுடைய இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு நிலை. அதே போல இப்பொழுது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக போலி மருந்து தயாரித்து இந்தியா முழுவதும் விநியோகம் செய்த ராஜா அவர்கள், அவருடைய கூட்டாளிகள் மொத்தம் 26 பேர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதிகாரிகள் யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கைது செய்யப்படவில்லை. நேரடியாக சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளும் கைது செய்யப்படவில்லை. இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். சிபிஐக்கு மாற்றுவது மட்டுமல்ல, உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடக்க வேண்டும்.
ஆங்கில புத்தாண்டையொட்டி புதுச்சேரி தட்டாஞ்சாவடி புனித அன்னை பாத்திமா ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அன்னையை வழிபட்டார். புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டையொட்டி அனைத்து தேவாலயங்களில் நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனையில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். நிலையில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புத்தாண்டை வரவேற்கும் விதமாகவும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி புனித அன்னை பாத்திமா ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலி நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த திரளான கிறிஸ்தவர்களும் கலந்து கொண்டு அன்னையை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் போதை கும்பலை தட்டி கேட்ட வாலிபர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் செந்தில் என்கிற ஐயனார். மீனவரான இவரது வீட்டின் அருகே அதே பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் மது போதையில் செந்தில் வீட்டின் அருகே சத்தமிட்டு ரகளையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனை செந்தில் தட்டி கேட்டுள்ளார். இது தொடர்பாக இருதரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. ஆத்திரமடைந்த இளைஞர்கள் போதையில் அருகில் கிடந்த கல்லை எடுத்து செந்திலை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் செந்தில் பலத்த காயமடைந்தார். அவரது அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் செந்திலை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை அளித்தும் பலனின்றி செந்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் குடிபோதையில் மீனவரை கொலை செய்த இளைஞர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் துணைநிலை ஆளுநர் அலுவலகம் அருகே மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறையினர் உறுதியளித்ததன் பெயரில் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. காவல்துறையினர் விசாரணை நடத்தி வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பவிலன், திலீப் ஆகியோரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இறந்த மீனவர் செந்திலுக்கு ஜெயஸ்ரீ என்கிற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். புத்தாண்டின் முதல் நாளில் மீனவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் திறம்பட செயல்பட வேண்டும் என காவல்துறையினருக்கு காவல் கண்காணிப்பாளர் நல்லாம் பாபு வழங்கும் கண்டிப்பான அறிவுரை குறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பலரது பாராட்டை பெற்று வருகிறது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களையொட்டி கடற்கரை சாலையில் சுற்றுலாத்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. நகரப்பகுதி முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் ஆங்காங்கே பணியில் அமர்த்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். காவல்துறையினரின் சிறப்பு கண்காணிப்பு பணியின் காரணமாக எவ்வித அசம்பாவிதங்களும் இன்றி புத்தாண்டு கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக அனைத்து காவலர்களுக்கும் காவல் கண்காணிப்பாளர் நல்லாம் பாபு அறிவுரை வழங்கி சிறப்பாக பணியில் ஈடுபட வேண்டும் என அறிவுறுத்தினார். அப்போது பணியில் ஏதேனும் சுணக்கம் ஏற்பட்டால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் மத்தியில் அவர் பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இதுபோன்ற காவல்துறை உயர் அதிகாரிகளின் சிறப்பான வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி காவல்துறையினர் பணியாற்றி வருகின்றனர் என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த வீடியோ அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கார் போய் பச்சிக்கிறாரு, கார் போனால் ஒழுக்க வேணும், கார் போய் பச்சிக்கிறாரு, புரியுதா? பேர் புரியுது, எல்லாம் வேலை செய்ய தெரியும், புரியுது தெரியும், நல்லா வாட்ச் பண்ணுவோம், அழகு வாட்ச் பண்ணுவோம், எல்லா இடத்துலையும் வருவான், சுற்றினே இருப்பான், ஒவ்வொரு மாதிரி எவ்வளோ ஒருத்தன் பாயிண்ட் இல்லை இப்படி சத்தம் பண்ணுவான். நியூயர் பார்க்க மாட்டான். அந்த நியூயர் எல்லாம் புத்தாண்டுக்கு என் கையால் எந்த பாவம் செய்யக்கூடாதுங்க. யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கு? உங்கள் கையில் இருக்கு. அதனால அட்வான்ஸ் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டையொட்டி புதுச்சேரி காராமணிக்குப்பம் சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அப்பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டையொட்டி பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் நடைபெற்றது. அந்த வகையில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற காராமணிக்குப்பம் சுந்தர விநாயகர் சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அங்கு எழுந்தருளிலுள்ள சிவசுப்பிரமணியர் சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டு சந்தன காப்பு அலங்காரமும் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. ஆண்டின் முதல் நாள் என்பதால் அப்பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவசுப்பிரமணியரை வணங்கி சென்றனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி நடைபெற்ற அனைத்து சிறப்பு பூஜைகளுக்கான ஏற்பாடுகளும் ஆலய நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டில் மனைப்பட்டா வழங்க கோரி கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊசுடு தொகுதி சேதராப்பட்டு பழைய காலனி மக்கள் 25 ஆண்டு காலமாக மனைப்பட்டா வேண்டி அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை மனு வழங்கியும் பல கட்ட போராட்டமும் நடத்தினர்.
ஆனாலும் சேதராப்பட்டு பழைய காலனி மக்களுக்கு மனைப்பட்டா இதுவரை வழங்கவில்லை. இந்த நிலையில் மனைப்பட்டா வழங்காமல் சேதராப்பட்டு காலனி மக்களை புறக்கணிப்பதாக அரசை கண்டித்து சேதராப்பட்டு பழைய காலனியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். மேலும் கிராம பெரியோர்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி முதலியார்பேட்டை வள்ளலார் சபையில் உலக நன்மை வேண்டி ஜோதி வழிபாடு நடைபெற்றது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு முதலியார்பேட்டையில் உள்ள ராமலிங்க சுவாமி மடத்தில் ஜோதி வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் புத்தாண்டை வரவேற்கும் நோக்கத்துடனும் உலக அமைதி வேண்டியும் புதுவை மக்கள் சந்தோஷமாக வாழவும் தொழில் வளர்ச்சி அடையவும் அனைவரது இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கிடவும் எல்லா மக்களும் எல்லா இன்பமும் பெற்று வாழ வேண்டி ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்கும் ஜோதி வழிபாடு நடைபெற்றது. ஜோதி வழிபாட்டு நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். ஜோதி வழிபாட்டை தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை மடத்தின் நிர்வாக அரங்காவலர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன், சஜிதா கோபாலகிருஷ்ணன் மற்றும் நிர்வாக அரங்காவலர்கள் செய்திருந்தனர். ஜோதி வழிபாட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து சொற்பொழிவு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இரண்டாயிரத்தி 26 ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை கொண்டுவர தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழக மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் ஊழலற்ற நேர்மையான மற்றும் மக்களுக்கான ஆட்சி அமைய கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அழைப்பு விடுத்துள்ளார். 2026 புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பிரமுகர் சிவகுமாரன் தலைமையில் கழக தொண்டர்கள் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அவர்களை அவர்கள் இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சந்திப்பின் போது வெங்கட்ராமனுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கியும் பழங்கள் வழங்கிய தொண்டர்கள் உற்சாகமாக வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து சிவகுமரன் தனது சொந்த செலவில் கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் தினசரி கேலண்டர்களை வழங்கினார். வாழ்த்து தெரிவிக்க வந்த தொண்டர்களுக்கு வெங்கட்ராமன் கட்சி துண்டு அணிவித்து இனிப்புகள் வழங்கி தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். பின்னர் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய RL வெங்கட்ராமன் புதுச்சேரி மக்களின் முன்னேற்றத்துக்காகவே ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் எனும் புதிய கட்சி உதயமாகியுள்ளதாகவும் இந்த கட்சியின் நோக்கத்தை அடித்தட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்க நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வேல்ராம்பட்டி ஏரிக்கரையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்த பொருட்களை பறிமுதல் செய்தனர். முதலியார்பேட்டை உதவி ஆய்வாளர் அலாவுதீன் தலைமையிலான காவல்துறையினர் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். வேல்ராம்பட்டி ஏரிக்கரை வீதியில் 2 வாலிபர்கள் கஞ்சா விற்பதாக தகவல் கிடைத்தது. காவல்துறையினர் அங்கு சென்றபோது இருவரும் தப்பி ஓட முயன்றனர். அவர்களை பிடித்து விசாரித்ததில் அரியாங்குப்பம் ஓடவெளியை சேர்ந்த கிருஷ்ணா என்பதும் தேங்காய்த்திட்டு புதுநகர் மணிகண்டன் என்பதும் தெரியவந்தது. இருவரும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. அதன் பெயரில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த 70 கிராம் கஞ்சா மற்றும் 2 மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இ-சுஷ்ருத் எனும் டிஜிட்டல் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் புதிய மருத்துவமனை மேலாண்மை அமைப்பு உருவாகியுள்ளது. மத்திய அரசின் மேம்பட்ட கணினி மேம்பாட்டு மையத்தின் கீழ் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கொள்கைகள் அடிப்படையில் மருத்துவமனைகளுக்கு இ-சுஷ்ருத் எனப்படும் புதிய மருத்துவமனை மேலாண்மை அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இ-சுஷ்ருத் திட்டத்தை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அறிமுகம் செய்துள்ளது. டிஜிட்டல் சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவதற்கும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்துடன் இணைவதற்கும் ஜிப்மர் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இது நோயாளிகளுக்கு தடையற்ற பாதுகாப்பான மற்றும்
தரப்படுத்தப்பட்ட மின்னணு சுகாதார பதிவுகளை உறுதி செய்யும் என தெரிகிறது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,380 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,530 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். போலி மருந்து இந்தியா மட்டுமல்லாமல் இலங்கைக்கும் கடத்தப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பகிரங்க குற்றச்சாட்டு. புத்தாண்டை முன்னிட்டு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி. தட்டாஞ்சாவடி மாதா கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு. போதை கும்பலை தட்டி கேட்ட வாலிபர் அடித்து கொலை. உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பாதுகாப்பு பணியில் சிறப்பாக செயல்பட அறிவுறுத்தல். புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளரின் வீடியோ வைரல். இத்துடன் ஏஎம்என் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.